வாட்டி போன் வந்தாச்சு. நீங்க கார்ல ஏறியாச்சுன்னு வேற போய் சொல்லிட்டேன். எந்திரிங்கண்ணே. மணி என்னடா ஆகுது? 9:30 ஆகுது. எழுந்திருச்சு குளிச்சு ரெடியா வேண்டாமா? ஏக்தம் ஒரே நிமிஷம். நீ போய் பொண்டாட்டி எடுத்து போய் கார்ல வை. இத கொண்டு போய் வைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க ரெடி ஆகுங்கண்ணே. அப்புறம் ராஜா சார்கிட்ட டோஸா வாங்க போறீங்க. நீ போடா பொடியா, எனக்கு தெரியும். எந்திரிங்கண்ணே. யாருமா நீ? உங்க அண்ணி. நேத்து ராத்திரி அண்ணியா? தினத்துக்கும் ஒரு அண்ணி எனக்கு. கரமம் கரமம். போ போ. டேய், அவகிட்ட வவுச்சர்ல கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புடா. வாங்காம விட்டுருவனா? ஒழுங்கா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்காம ஏன்னா இப்படி அக்கிரமம் பண்றீங்க? எந்திரிங்கண்ணே. தலை இங்க இருக்குடா மாங்கா மடையா. என் பேர் என்ன? ஜாலி. அதான் பேருக்கு தகுந்த மாதிரி இருக்க வேணா. லைஃப்னா ஜாலியா இருக்கணும்டா, அனுபவிக்கணும். என்ஜாய் மேரி பியாரி. சொன்னா கேட்கணும். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் அவசரமா ரெக்கார்டிங் போறேன். நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். துண்ட போட்டு தான் நல்ல झूठ நான் உன்னை நம்பறதில்லை. நம்பறதில்லை? அத்த விடு, எழுந்துரு. பியாரி, இது எனக்கு சோர் போட்டு இல்ல. இது மேல சத்தியமா சொல்றேன், நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாண மண்டபம் கிடைக்கிறது இல்லப்பா. கச்ச உடனே நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன். அச்சா. அப்புறம் தான் பச்சா. என்ன வயலின் மேல போய் சத்தியம் பண்ணலாமா? அப்புறம் பூவாவுக்கே திண்டாட போறீங்க. உள்ள வயலின் இருந்தா தானே. அப்புறம் எனக்கு அடிக்கடி குழப்பமாவே இருக்குண்ணே. அன்னைக்கு வந்தது யாரு, இப்ப வந்தது யாரு? அன்னைக்கு வந்தது டைபிஸ்ட் ரோசி. அவ டைபிஸ்ட், இது ரயில்வே டிபார்ட்மெண்ட். ரயிலு. டேய், நான் எப்பவுமே எந்தெந்த பொண்ணு கூட தொடர்பு வச்சிருந்தாலும் அவ கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிடுவேன். என்னண்ணே கை நாட்டு? அதுவும் தான். ஹலோ, நான் யாரா? வருங்கால முதலமைச்சருங்க. இப்போதைக்கு ஜாலி அண்ணனோட அசிஸ்டன்ட். என்னது? அண்ணன் இருக்காராவா? கொஞ்சம் இருங்க பார்த்து சொல்றேன். அண்ணன் போன்ல ஒரு பொண்ணு. யாருங்க நீங்க? என்னது? ஜோதி லட்சுமியா? என்னங்க நீங்க ஜோதி லட்சுமின்றீங்க, ஆம்பளை குரல்ல பேசுறீங்க? ஓஹோ, புரியுதுங்க. ஆம்பளை குரல் தானே உங்களுக்கு. ஆண்டவன் உங்களை இப்படி படைச்சிட்டானா? ஐயோ பாவம். என்னது? அண்ணனுக்கு கூப்பிடணுமா? அவர் இப்பதான் சாப்பிட்டுட்டு வயலின் ப்ரோக்ராம்க்கு கார்ல போயிட்டாரு. நாளைக்கு வாங்க. இல்ல இல்ல, நாளைக்கு 10 மணிக்கு போன் பண்ணிட்டு ராத்திரி 10 மணிக்கு அண்ணன் இருக்காரான்னு கேட்டுட்டு வாங்க. வரும்போது குழந்தை இருக்கா அதை கூட்டு வராதீங்க. நீங்க மட்டும் தனியா வாங்க. ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. மீட்டர் சார்ஜ நான் கொடுத்துறேன். இல்ல இல்ல இல்ல, அண்ணன் கொடுத்துருவாரு. வந்துட்டேன். நீ வாங்க சார். ஜாலி இருக்கானா? இருக்காரு சார், தனியா தான் இருக்காரு சார். அந்த ரூம். ஜாலி ஏண்டா என்னடா இந்த நேரத்துல ஏதாவது விட்டுக்கிட்டு போயிட்டியா? என்னடா? எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுறியா? ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டு வந்துட்டியா? என்ன ஒண்ணும் கேட்காத, மிச்சம் மீதி என்னதான் பரவாயில்ல, சாப்பாடு போடுவா. உட்காரு, ராத்திரி கமிட்மெண்ட் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். அம்மாடி குச்சிலி. சாரிடா பாரதி. ஜாலி டார்லிங். என்ன? many happy returns of the day. ஆமா ஆமா, ரொம்ப முக்கியம். many happy returns of the night ன்னு சொல்லு. many happy returns of the night. ஆமா, மணி 1 ஆகுது, தனியா வீட்டுக்கு போவியா? இப்போ எங்க நான் வீட்டுக்கு போறது? இன்னும் 2-3 வீட்டுக்கு போயிட்டு தான் போணும். பாரதி, நான் கிளீன் போல்டு. நான் காலி, இன்னும் 3 விக்கெட் இருக்குதா? ஜாலி இருக்கா? யார் மணி? டைபிஸ்ட் ரோசி. என்ன வேணும்? உண்டோ இல்ல பாக்க போறேன் இன்னைக்கு. கூப்பிட அவரை. அவரு வீட்ல இல்லீங்க. பேச்சு குரல் கேக்குதோ? அது நான் தான் டெலிபோன்ல பேசினேன். அண்ணே. என்னடா? யாரோ டைபிஸ்ட் ரோசியா? நீங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன் துண்டு போட்டு தாண்டிங்களாமே. எல்லார்கிட்டயும் சொல்றதுதான்டா அது. அது என் கண்டினியூட்டிடா. இருக்கேன்னு சொல்லிட்டியா? டேய், அகிம்சையில நம்பிக்கை இல்லாத பார்ட்டிடா அது. ஏன்னா இப்படி மாட்டிக்கிறீங்க? என்னடா பண்றது? அது என் பாலிசி ஆச்சே.
ஒரே வட்டத்துக்குள்ள நான் எப்பவுமே சுத்துறது இல்லடா. நல்ல கொள்கை. அதான்டா அமுலாக்கியிருக்கேன். போய் அட்ஜஸ்ட் பண்றேன் போடா. அண்ணி அவர் நேத்து காலையில வீட்டை விட்டு வெளியே போனாரு, இன்னும் வீடு திரும்பல. உள்ளே இப்பவும் பேச்சு குரல் கேக்குது, தள்ளுடா. அது வந்துங்க உள்ள யாரோ டிவில பேசிட்டு இருக்காங்க, அதை உறக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ண. அட்ஜஸ்ட். நாட்டுக்கு தேவை பஞ்சாயத்து ராஜ். உங்களை வாழ்விக்க போகிறது பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜ் என்றாலே அது ராமராஜ். உங்களை மகிழ்விக்க போகும் பாண்டியராஜ் தான் பஞ்சாயத்து ராஜ். ஜனகராஜ், சுருளிராஜ், அமல்ராஜ் மாதிரி இல்லை இந்த பஞ்சாயத்து ராஜ். உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் ஒரு பாக்யராஜ், அதுவே பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத் ராஜ் சொல்லுது, அப்போ டிவி தான். ஆமாங்க. நாடு சுபிட்சம் பெற பஞ்சாயத் ராஜ். இனாமேன் டிவி கூட திக்குது. அது அது வந்துங்க கரண்ட் விட்டு விட்டு வருதா, அதான் டிவி திக்குது. டிவி கூட திக்குமா? டிவி என்ன வேணா பண்ணும். நம்பினோரை கைவிடாது இந்த பஞ்சாயத் ராஜ். நேயர் விருப்பத்தின் முதல் பாடலை பாடியவர் மணிபாரதி. குஜிலி சூப்பரா இருக்குதே. பொம்பளை போலீஸ் கூட பாத்துக்கிறேன், பொம்பளை இல்ல சர்வர் பார்த்ததே இல்ல. என்ன வேணும்? சூடா நீதான் வேணும். ஆ அதோ நிக்கிறார் பாத்தியா, அவர்தான் என் அண்ணன். இந்த புதருக்குள்ள எட்டி பார்த்தா மாதிரி இருக்குது அந்த மூஞ்சா. ஆமா, எனக்கு பாதுகாப்பா இருக்காரு. செக்யூரிட்டியா? சரிம்மா, நீ போய் மசால் தோசை கொண்டா. ஏயா பேண்ட் போட்டிருக்க, மேல எதுக்கு அந்த துண்டு? இந்த காலத்துல எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் பண்ண வேண்டியதா இருக்குது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு துண்டா போட்டு தான்னா தான் இந்த காலத்து பொண்ணுங்க லவ் பண்ணவே ஆரம்பிக்குது. ஏக்தம். இப்போ உனக்காக நான் துண்டை போட்டு தாண்டவா? பொம்பளை சிரிச்சா போச்சு. ஒரு ஸ்பெஷல் மசாலா. நான் வயலினிஸ்ட், மாசம் 3000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். எனக்கு தெரியும். துண்டை போட்டு தாண்டுறீங்க, எங்க தாண்டு பாப்போம். நிஜமாவா சொல்றேன்? தாண்டியா? இழிக்காதையா, தோசை சாப்பிட. உனக்கு பிடிச்சிருக்கு, உங்க அண்ணனுக்கு பிடிக்கணுமே. அவரு என் அண்ணனே இல்ல. ஏண்டா என் உயிரை எடுக்கிற? இப்ப ஏறுமாடா உனக்கு படிப்பெல்லாம். என்னென்ன பண்றது, அப்போ படிக்காம இருந்துட்டேன். சிஎம் ஆனா டெல்லிக்கு போகணும், 10 பேரை பார்க்கணும், பேசணும், பெங்களூருக்கு போகணும். அது வரைக்கும் கூட இந்த காவேரி நீர் பிரச்சனை தீராதுன்றியா? நீங்க தானே எனக்கு குரு. சரி, சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லு. செட் சொன்னான், டெட் இறந்தான், ஹெட் தலை, ரெட் சிகப்பு, பெட் படுக்கை. கண்டதும் காதலும்பாங்க. அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல கண்ணு. உன்னை பார்த்தது நம்பிட்டாங்க அண்ணே. அதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு துண்டை போட்டு தாண்டிட்டேன்ல. ஏன் வெக்கப்படுற? இந்த வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கணும். ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் எவ்வளவு சகஜமா பழகுவாங்க தெரியுமா? இப்ப முன்ன பின்ன தெரியாதவங்கன்னு வச்சுக்கா, இப்படி கைய புடிச்சு இப்படி முத்தம் கொடுப்பான். அதே அண்ணங்காரன்னு வச்சுக்கா, இப்படி புடிச்சு தலையில முத்தம் கொடுப்பான். அப்பங்காரன்னு வைய நெத்தியில. அதே காதல்னா இருந்தா இப்படி கட்டி பிடிச்சு உதட்டோட உதட்ட சேர்த்து வாயில என்ன பிளாஸ்டரி? இனிமே வேற எந்த பொண்ணுக்கும் நான் முத்தம் கொடுக்க மாட்டேன்டா. அண்ணா, இவதான் நான் கடைசியா முத்தம் கொடுத்த பொண்ணு.
அவளுக்கு மருந்து வாங்கி கொடு. அவள்கிட்ட வவுச்சர் வாங்கிட்டு அனுப்பிச்சிடாத. இனிமே நீ தான் அவளுக்கு வவுச்சர் கொடுக்கணும். என்னென்ன சொல்றீங்க? அவ தாண்டா உனக்கு பெர்மனன்ட் அண்ணி. சரி, இப்படியே வர கடையும் தேடி போறீங்க? கேட்டா மௌனம் வருதான் இல்ல வாயில ஆபரேஷன். ஜாலி சார் வணக்கம். வாயா விட்டல். மணிபாரதி இருக்கிற இடம் தெரிஞ்சுதா? அவர் சௌக்கியமா இருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். எங்க இருக்காருன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. அதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. யோ, இன்னியோட 18 நாள் ஆகுதியா? ஏகப்பட்ட ரெக்கார்டிங் நிக்குதியா? நம்பி, தமிழ் நம்பி, எங்கயா தொலைஞ்சாவன்? அவன் இங்க தான் நான் வரும்போது வாசல்ல தம் அடிச்சுக்கிட்டு இருந்தானே. நான் பார்த்தனே. தோர தம் வேற அடிக்கிறாரா? ஓ சாரி சார், அதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுல்ல. தோந்துட்டேனே. அடிக்காதீங்க சார், பாவம். தம் அடிக்கிற படவா? நம்பி கோச்சுக்காத. யோ மங்கா, ஏன் நான் டம் அடிச்சேன் அவர்கிட்ட போட்டு கொடுத்தேன்? இவரை விடியா? நான் ஒரு வருங்கால முதலமைச்சர். நான் டம் அடிக்கிறேன்னு வெளியே தெரிஞ்சா என் இமேஜே போயிடும். என்னயா நீ? மன்னிச்சிருப்பா, மனசு சரியில்லை, உடம்பு வலி, ஜலதோஷம். சுக்கு என்ன சாப்பிடுறியா? நல்லதா? உடம்பு வலி ஜலதோஷம் எல்லாம் பறந்துரும். இந்தா, கொடு. மூக்கு பிடிச்சிக்கோ. ஓகே. கப்பு கப்பு நடி. அடியா. ஐயோ ஐயோ, என்னங்கடா இது? அடா பாவிங்க, மெட்ராஸ்ல எல்லாருக்குமே பைத்தியம் பிடிச்சு போச்சா? இப்படி பின்னாடியே போறாதீங்களே.